ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு 4 பிராட்பேண்ட் கனெக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இதோட ப்ரைஸ் என்ன, அதோட ஸ்பீட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட், ஏர்டெல், ஜியோ அண்டு செரிநெட், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட ப்ரைஸு, ஸ்பீடு, டெபாசிட் அமௌண்ட் ஏதாவது இருக்கா, இல்லை இன்ஸ்டாலேஷன் அமௌண்ட் எப்படி, ரவுட்டர் ஃப்ரீயாக கொடுப்பாங்களா அப்படி சொல்லிட்டு இதோட டீட்டெயில் தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் பேசிக்காக ஒரு பிளான் எடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ பேமெண்ட் ஆகும் அப்படி சொல்லிட்டு எல்லாம் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு பெரிய பூஸ்டாகவும் மோட்டிவாகவும் இருக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து செரிநெட்டை பற்றி பார்த்துருவோம். ஓகேங்களா, செரிநெட்டுங்கிறது வந்து நம்ம சன் டிவி கலாநிதி மாதிரி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய குரூப்போடைய இதுதான் செரிநெட்டு. இதுக்கு வந்து எப்படி இது பிளான் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1 month பிளான் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து ஒரு சில இதெல்லாம் வந்து 3 மாதத்துக்கு முன்னாடி காசை பே பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை 6 மாதத்துக்கு முன்கூட்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து அந்த மாதிரி பிளான் கிடையாது. நீங்கள் 1 மாதத்துக்கு உண்டான பேமெண்ட்டை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பிளானை சூஸ் பண்ணி 1 மாதத்துக்கு உண்டான பேமெண்ட்டை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் இன்ஸ்டாலேஷன்லாம் இது காஸ்ட் ஆகும். அது எவ்வளோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் 530 பேசிக் பிளான் இதுதான். ஓகேங்களா, 25 MBPS ஸ்பீடில் உங்களுக்கு வந்து 530 கொடுப்பாங்க. ஓகே, அன்லிமிட்டட் இன்டர்நெட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து 530 ரூபா பிளான் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சூஸ் பண்ணதுக்கப்புறம் ரவுட்ரு வந்து உங்களுக்கு இது ஃப்ரீயாக தர மாட்டாங்க. ஓகேங்களா, ரவுட்ரு வந்து பேசிக்காக 590 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. சார்ஜ் பண்ணாங்கன்னா சிங்கிள் பேண்ட் ரவுட்ரு வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. 590 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷனுக்கு வந்து 500 ரூபா தனியாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இன்ஸ்டாலேஷன் வந்து ஃப்ரீயாக பண்ணி தர மாட்டாங்க. 500 ரூபா நீங்கள் பே பண்ணணும். ஓகேங்களா, ஓவராலாக எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளானோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 530 ப்ளஸ் வந்து ரவுட்ரு வந்து 590 rupees நீங்கள் பே பண்ணணும். இன்ஸ்டாலேஷன் வந்து 500 rupees நீங்கள் பே பண்ணணும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1620 rupees நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா 1620 ரூபா நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதோட இன்டர்நெட் ஸ்பீடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25 MBPS ஸ்பீடில் வந்து உங்களுக்கு இன்டர்நெட் வந்து ஆல்மோஸ்ட் டன் ஆகி எல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. இது நீங்கள் கனெக்ஷன் எப்படி எடுக்கிறது அப்படின்னு தெரியல அப்படின்னா உங்களுக்கு வந்து கஸ்டமர் கேர் நம்பர் நான் இதில் போடுறேன், நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆக்டை பற்றி பார்த்துருவோம். ஓகேங்களா, இப்போ வந்து செரி வந்து 30 MBPSல கொடுக்குறாங்க இல்லையா, இவங்க வந்து ஆக்டை பொறுத்த வரைக்கும் 50 MBPS தான் ஸ்டார்டிங். ஓகேங்களா, 50 MBPS வந்து 3 மாதத்துக்கு முன்கூட்டி அமௌண்ட் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பிளானோட காஸ்ட் பே பண்ணணும். பட் இல்லைனா 6 months நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து 3 மாதம் பிளான் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். 3 மாதம் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2694 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 2694 ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 50 MBPS ஸ்பீடில் வந்து உங்களுக்கு வந்து அன்லிமிட்டட் நெட் கொடுப்பாங்க. அன்லிமிட்டட்னு சொல்லுவாங்க, பட் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து 3.5 GB 4 GB வரைக்கும் இவங்க வந்து காட்டுவாங்க. அந்த நம்மளால அவ்வளோ யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஒரு நாளைக்கு 100 GB யூஸ் பண்ணால் கூட நம்மளால அவ்வளோ யூஸ் பண்ண முடியாது. அதனால வந்து அன்லிமிட்டட் மாதிரி தான் இது கணக்கு வரும். இது மந்த்லி ரெண்ட் வந்து நான் சொன்ன மாதிரி 648 ரூபா நீங்கள் வந்து மந்த்லி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 2694 ரூபா நீங்கள் பே பண்ணுறீங்களா, அது முடிஞ்சதுக்கப்புறம் 3 மாதம் பிளான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். அது முடிஞ்சதுக்கப்புறம் 648 ரூபா நீங்கள் மந்த்லி பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து வைஃபை ரவுட்டர் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. சரிங்களா, இதுக்கு வந்து ரவுட்டர் நீங்கள் வந்து டியூல் பேண்ட் ரவுட்டர் 5G ரவுட்டர் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அது ஒரு பிராண்டட் தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா, அதை கொடுத்துருவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் வந்து 750 rupees காஸ்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இதோட மந்த்லி காஸ்ட் வந்து 648 ப்ளஸ் வந்து 750 வந்து இன்ஸ்டாலேஷன் எல்லாம் சேர்த்து 648 3 மாதத்துக்கு நீங்கள் போட்டு இன்ஸ்டாலேஷன் காசு நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2694 ரூபா வரும். நீங்கள் 2694 ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 மாதத்துக்கு எந்த பேமெண்ட் பண்ண தேவையில்ல, இன்ஸ்டாலேஷன் எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. 3 மாதத்துக்கு அப்புறம் வந்து 648 ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். 50 MBPSல இவங்க வந்து ஸ்பீட் கொடுப்பாங்க. அப்லோட் ஸ்பீடும் 50 MBPS தான், டவுன்லோட் ஸ்பீடும் 50 MBPS தான். இது வந்து பேசிக் பிளான் இதுதான். ஓகேங்களா, இதில் வந்து உங்களுக்கு 2694 ரூபா என்னால் பே பண்ண முடியாது, இதோட பேமெண்ட் கம்மியாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொரு ஒரு பிளான் வச்சுருக்காங்க. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா 150 MBPSல நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் பேசிக் பிளான். பட் வந்து ரவுட்டர் வந்து இதுக்கு ஃப்ரீயாக தர மாட்டாங்க. உங்ககிட்ட ரவுட்டர் இருந்தால் தான் இது யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, ஜியோவாக இருக்கட்டும், ஏர்டெல் ஆகட்டும், மற்ற பிராண்டில் வந்து ரவுட்டர் கொடுக்குறாங்களே, இதில் வந்து ஏர்டெல் ரவுட்டர் தர மாட்டாங்க. நீங்கள் வந்து 1468 ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 1468 ரூபா இருக்கு இல்லைங்களா, இது 968 ரூபா வந்து உங்களோட பிளானோடைய காஸ்ட். 150 MBPS ஸ்பீட் இன்டர்நெட் நீங்கள் யூஸ் பண்ண போறீங்க இல்லையா, அதோடைய பிளானோடைய காஸ்ட் தான் வந்து 968 ரூபா நீங்கள் பிளானோடைய காஸ்ட் ப்ளஸ் வந்து இன்ஸ்டாலேஷனுக்கு வந்து ஒரு 500 ரூபா கேட்பாங்க. அது பே பண்ணிட்டீங்க அப்படின்னா 1468 ரூபா நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா 150 MBPS ஸ்பீடில் வந்து உங்களுக்கு இன்டர்நெட் வந்து அன்லிமிட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வந்து அதுலேயுமே வந்து 5 GB வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். மந்த்லி ஒரு 4 GB பக்கம் கொடுப்பாங்க. இது வந்து நம்ம அன்லிமிட்டட் மாதிரி தான் இது யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து இது வந்து ரவுட்டர் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா, ரவுட்டர் நீங்கள் செப்பரேட்டாக வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு ரவுட்டர் நீங்கள் செப்பரேட்டாக வாங்கினாலே 900 ரூபா 1000 ரூபா, அதாவது சிங்கிள் பேண்ட் ரவுட்டர் சொல்கிறேன்,
டுவல் பேண்ட் ரவுட்டர் அப்படின்னா உங்களுக்கு வந்து 2000 பக்கம் போகும் ஓகேங்களா. அதனால வந்து நீ அந்த பிளானை சூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட். இல்லை எனக்கு வந்து ரவுட்டர் நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் இந்த பிளான் சூஸ் பண்ணிக்கலாம். 150 MBPSல வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. மந்த்லி வந்து 968 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் மந்த் மட்டும் நீங்கள் இந்த பேமெண்ட்டை நீங்கள் பண்ணிட்டு அடுத்த மாதம் கூட 50 MBPSக்கு நீங்கள் மாறதை கூட மாறிக்கலாம் ஓகேங்களா. இது டீட்டெயில் வேணும் அப்படின்னா நான் கஸ்டமர் கேர் நம்பர் நான் இதில் போடுறேன், நீங்கள் வந்து டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், மூணாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜியோ பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஜியோ வந்து 1 மந்த்துக்கு நீங்கள் எடுக்க முடியாது, 6 மந்த்துக்கு தான் நீங்கள் எடுக்க முடியாது, 3 மந்த்துக்கு எடுக்க முடியாது ஓகேங்களா. 6 மந்த்துக்கு நீங்கள் என்ன பிளான் நீங்கள் எடுக்கிறீங்களோ 30 MBPS இருக்கட்டும் 50 MBPS இருக்கட்டும், நீங்கள் என்ன MBPS ஸ்பீட் எடுக்கிறீங்களோ அதோடைய பேமெண்ட் வந்து 6 மந்த்துக்கு முன்னாடி நீங்கள் பே பண்ணணும். அந்த மாதிரி தான் இருக்கும் இதில். இப்போ பேசிக் பிளான் நம்ம பார்க்கலாம். இப்போ ஜியோ பொறுத்த வரைக்கும் பேசிக் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 MBPS ஸ்பீடில் வந்து பேசிக் பிளான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. மந்த்லி வந்து 470 ரூபாய் நீங்கள் ரெண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 470 இன்ட்டு 6 மாதத்துக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2825 ரூபா வரும் ஓகேங்களா. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்ட் மாதிரியோ இல்லை அது மாதிரியோ செரி மாதிரியோ நீங்கள் வந்து ரவுட்டர்லாம் நீங்கள் வாங்க தேவை கிடையாது. 2825 ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 30 MBPS ஸ்பீடில் வந்து உங்களுக்கு வந்து அன்லிமிட்டட் நெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அன்லிமிட்டட் வந்து நெட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ரவுட்டர் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. ரவுட்டர் வந்து உங்களுக்கு நீங்கள் தனியாக காஸ்ட் கொடுத்து வாங்க தேவையில்லை. இன்ஸ்டாலேஷன் காஸ்ட்டும் எதுவுமே இது கிடையாது ஓகேங்களா. இதுவும் இன்ஸ்டாலேஷன் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. இது வந்து 6 மந்த்துக்கு அப்புறம் வந்து இப்போ 2825 ரூபா நீங்கள் கட்டுறீங்களா, 6 மந்த்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பில் ஜென்ரேட் ஆகும்போது 470 ரூபா பில் ஜென்ரேட் ஆகும். நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னா கஸ்டமர் கேர் நம்பர் நான் இதில் போடுறேன், நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இதுக்கு வந்து லேண்ட்லைன் நம்பர் ஒன்று ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இப்போ ஆக்டாக இருக்கட்டும், இப்போ செரியாக இருக்கட்டும், இதுவும் வந்து லேண்ட்லைன் நம்பர் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. பட் வந்து இதில் வந்து அன்லிமிட்டடாக நீங்கள் கால், அதாவது அன்லிமிட்டட் கால் பேசிக்கிறதுக்காக லேண்ட்லைன் நம்பர் ஒன்று வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. வெறும் நம்பர் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் டிவைஸ் வந்து செப்பரேட்டாக வாங்கிக்கணும். ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க, இதோட நம்பர் இதான் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டிவைஸ் செப்பரேட்டாக வாங்கி நீங்கள் வந்து அன்லிமிட்டடாக நீங்கள் லேண்ட்லைன் கனெக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ஆப்ஷன் வந்து ஆக்ட்லையோ இல்லைன்னா செரி நெட்லையோ இது கிடையாது ஓகேங்களா. இதில் கொடுத்துருக்காங்க. இதோட MBPS வந்து 30 MBPS ஸ்பீடு 2825 ரூபாய் இருந்துச்சுன்னா தான் ஸ்டார்டிங் ஜியோ நீங்கள் கனெக்ஷன் எடுக்க முடியும். இதுலேயே வந்து உங்களுக்கு டிவி கனெக்ஷன் வேணும் அப்படின்னா இதே அமௌண்ட் தான் 2825 ரூபா தான். பட் வந்து MBPS இருக்கு இல்லையா, 30 MBPSங்கிறது வந்து 10 MBPSக்கு மாறிடும். அதே பிளான் தான் ஓகேங்களா. இதுலேயே வந்து டிவி கனெக்ஷன் எனக்கு வேணும், செட்டாப் பாக்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் செட்டாப் பாக்ஸ் கனெக்ஷன் எடுத்துக்கலாம். பட் வந்து 30 MBPSங்கிறது 10 MBPS குறையப்படும். பட் வந்து உங்களுக்கு வந்து எல்லா டிவி சேனல்ஸ் ஒரு 500 டிவி சேனல்ஸ் கொடுத்துருவாங்க, 14 OTT சேனல்ஸ் கொடுத்துருவாங்க. இது எல்லாமே ஓவரால் பேக்கேஜாக கொடுத்துருவாங்க. ஆனால் 10 MBPS ஸ்பீடில் கொடுப்பாங்க ஓகேங்களா. 6 மந்த்துக்கு அதுக்கும் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 470 தான் ஓகேங்களா. இன்டர்நெட் வேணும்னாலும் 470 தான். டிவி கனெக்ஷனும் சேர்த்து வேணும், டிவி கனெக்ஷன் ப்ளஸ் இன்டர்நெட் வேணும் அப்படின்னாலும் 470 தான். பட் என்ன மாறுது அப்படின்னா இங்கே 30 MBPSங்கிறது அங்கே வந்து 10 MBPS ஸ்பீட் வந்து கன்வெர்ட் ஆகும். அவ்வளோதான் இதில் வித்தியாசம். இந்த கனெக்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் ஜியோடைய கஸ்டமர் கேர் நம்பர் நான் போடுறேன், நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, லாஸ்ட்டாக நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் எவ்வளோ பே பண்ணணும் பார்த்தீங்கன்னா இதுக்கும் 6 மந்த் பிளானை தான் நீங்கள் எடுக்கிற மாதிரி சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. 6 மந்த் பிளான் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இருக்கிறதுலே இப்போ நம்ம பார்த்ததுலேயே இதுதான் கம்மி ப்ரைஸ் ஓகேங்களா. ஏன்னா வந்து எதுலையுமே 10 MBPS இதில் இல்லை. பட் வந்து ஏர்டெல்ல வந்து 10 MBPS வச்சிருக்காங்க ஓகேங்களா. 10 MBPS வந்து அன்லிமிட்டடாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து நீங்கள் 6 மாதத்துக்கு உண்டான பேமெண்ட் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 10 MBPS வந்து ஜிஎஸ்டிலாம் சேர்த்து 235 ரூபா வரும். ஒரு மந்த்லி நீங்கள் ரெண்ட் பே பண்ணுறது ஏர்டெல்ல பார்த்தீங்கன்னா 235 ரூபா நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா 10 MBPS ஸ்பீட் வந்து அன்லிமிட்டட் இன்டர்நெட் கொடுப்பாங்க. பட் வந்து இந்த 235 ரூபாயை வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணி 6 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 1670 வரும். 1670 ப்ளஸ் வந்து ரவுட்டர் எல்லாம் சேர்த்து டோட்டலாக வந்து 1670 வரும். நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 MBPS வந்து அன்லிமிட்டட் இன்டர்நெட் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி மந்த்லி பார்த்தீங்கன்னா 235 ரூபா நீங்கள் பே பண்ணணும். அது முடிஞ்சதுக்கப்புறம் வைஃபை ரவுட்டர் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் மட்டும் 260 ரூபா நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் வந்து 1670 இருக்கு இல்லையா, அதுலேயே வந்து உங்களுக்கு வந்து இன்க்ளூடிங் பண்ணிடுவாங்க. அதனால் வந்து நீங்கள் பே பண்ண தேவையில்ல. நீங்கள் டோட்டலாக உங்களுக்கு ஏர்டெல் கனெக்ஷன் எனக்கு வேணும், பேசிக்காக எனக்கு 10 MBPS ஸ்பீடு போதும் அப்படின்னா 1670 நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. ரவுட்டரும் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. இன்ஸ்டாலேஷனுக்கு மட்டும் 270 ரூபா, அதுலேயே நான் சொன்ன மாதிரி இன்க்ளூடிங் ஆயிரும் ஓகேங்களா. இது 6 மந்த் பிளான் ஓகேங்களா. 6 மந்த்துக்கு 1670 ரூபா நீங்கள் பே பண்ணீங்கன்னா 10 MBPS கொடுப்பாங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 235 நீங்கள் மந்த்லி பே பண்ணால் போதும், உங்களுக்கு அன்லிமிட்டடாக கொடுத்துருவாங்க. நான் சொன்ன மாதிரி ஜியோலையும் சொன்ன மாதிரி இதுலேயும் வந்து லேண்ட்லைன் கனெக்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஓகேங்களா. நம்பர் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து லேண்ட்லைன் டிவைஸ் செப்பரேட்டாக வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அன்லிமிட்டடாக. கஸ்டமர் கேர் நம்பர் நான் இதில் போடுறேன், நீங்கள் வந்து கால் பண்ணி உங்களோட டீட்டெயில் கேட்டுக்கலாம். ஓகே, பார்த்தோம் இல்லையா ஓவராலாக இதில் எல்லாம் விஷயம். என்ன கேட்டிங்கன்னா எது பெட்டராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ ஏர்டெலும் பெட்டராக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஆக்டாக இருக்கட்டும், இப்போ செரி நெட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஒரு வந்து ஆக்டோ இல்லை இன்டர்நெட் ஏதோ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு ஏதோ ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வந்து ஆக்டில் வேலை செய்கிற பர்சனுக்கு தான் அந்த கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் நம்பருக்கு போகும். மெயில் போயிட்டு அங்கே ஒர்க் பண்ணுற லேபருக்கு போயிட்டு அவங்க காட்டும் இந்த நம்பர் இந்த டேட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது இந்த அட்ரஸில் அப்படின்னு சொல்லிட்டு.
பட் வந்து அவங்க நினைச்சா மட்டும்தான் அந்த கம்ப்ளைண்ட் வந்து சரி ஓகே நம்ம இந்த இதை போய் நம்ம கிளியர் பண்ணுவோம். அவங்க நிறைய மெயில் அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க, இந்த அட்ரஸ்ல இவ்வளவு கம்ப்ளைண்ட் இருக்கு, இந்த அட்ரஸ்ல இவ்வளவு கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா சூஸ் பண்ணி போறது தான். ஓகேங்களா. ஆனா ஜியோ ஏர்டெல் அப்படி கிடையாது. பட் ஜியோ அப்படி கிடையாது. ஜியோ பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டேட் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க, இந்த டேட்ல இந்த டைம்ல வந்து உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரி கரெக்டாக வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. கஸ்டமர் சர்வீஸ் வந்து ஏர்டெலும் நல்லா இருக்கு, ஜியோவும் ரொம்ப சூப்பரா இருக்கு. அதனால வந்து பிரச்சனை இல்லை. ஏர்டெல் பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் சர்வீஸ் கொஞ்சம் ரொம்ப லோவா இருக்கும். நம்ம வந்து பே பண்ணிட்டோம், இப்போ புது கனெக்ஷன் எடுக்கிறதுனா கூட நம்ம பே பண்ணிட்டோம்னா அவங்க எப்போ வர்றாங்களோ அவங்க டைத்துக்கு தான் வர முடியும். ஏன்னா அவங்களுக்கு வந்து எந்த ப்ரெஷரும் கிடையாது. இப்போ போய் செஞ்சு ஆகணுங்கிற ஒரு ப்ரெஷர்லாம் கிடையாது. அவங்க மெயில் அனுப்புவாங்க, ஓகே செஞ்சா அவங்களுக்கு வந்து இன்கம் வரப்போகுது. அதனால வந்து அவங்க வந்து ரொம்ப எது பக்கமா இருக்கோ அந்த இது மட்டும் செய்வாங்க. ஆனால் ஜியோ அப்படி கிடையாது. அவங்களுக்கும் ஒரு டைம் டேட் கொடுத்து பர்டிகுலராக இந்த டைம்ல நீங்க முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க. அதனால அவங்க வந்து நமக்கு வந்து ரீசால்வ் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி ஜியோலையும் ஏர்டெல்லையும் வந்து லேண்ட்லைன் கனெக்ஷன் வந்து அன்லிமிட்டடாக கொடுத்துருப்பாங்க. அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் பேசிக்கலாம். ஆக்சுவலியும் செரிலையும் வந்து வாய்ஸ் கால் பேசிக்க முடியாது. ஓகேங்களா. ஓவராலா எந்த இன்டர்நெட் கனெக்ஷன் பெஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஓனரும் வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்து பெஸ்ட்டா நம்ம இன்டர்நெட் கொடுக்க நம்ம தான் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. பட் அங்கே வேலை செய்யற ஒரு சில பேர் ஏர்டெல் ஆகட்டும், ஒரு சில பேர் ஏர்டெல் வந்து ரொம்ப ஒஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போடுறீங்க, ஒரு சில பேர் ஜியோ ஒஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போடுறீங்க, ஒரு சில பேர் வந்து ஆக்டிவ் ஒஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போடுறீங்க. எல்லா ஓனர் என்ன நினைப்பாங்க, இது நம்ம வந்து பெஸ்ட்டா கஸ்டமர் கொடுக்கணும், நம்ம ஒன்னா மார்க்கெட்ல இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. பட் வந்து அங்க வேலை செய்யற இருக்காங்க லேபர்ஸ், அவங்களால தான் ஒரு சில மிஸ்டேக் வரும். இப்போ ஒரு சில பேர் நமக்கு வருவாங்க, எனக்கு ஜியோ ரீசெண்டாக ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, ஒருத்தர் வந்துட்டு ஸ்பீடு கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னா ஒயரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன். பட் அவர் வந்து பார்த்துட்டு ஒரே ஒரு டேக் மட்டும் போட்டு விட்டுட்டு அந்த ரவுட்டர் வந்து கொஞ்சம் கார்னலா இருக்குன்னு சொல்லி டேக் போட்டு விட்டு சர்வீஸ் முடிஞ்சுது சார், இப்போ ஸ்பீட் கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாரு. நான் சொன்னேன் ஸ்பீடு சார் அதே ஸ்பீட்ல தான் இருக்கு அப்படின்னா நீங்க பிளானை சேஞ்ச் பண்ணுங்க சார், ஸ்பீடு சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஓகேங்களா. நம்ம எதுக்கு பே பண்றோம், 30 MBPS ஸ்பீடு பே பண்றோம் அப்படின்னா 30 MBPS வராட்டும் ஒரு 28 MBPS வந்தாலும் பரவாயில்ல. பட் 22 MBPS அந்த மாதிரி 25 MBPS தான் கிடைக்கும். நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணோம்னா என்ன சொல்லுவாங்க, அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிள் இல்லாம பதில் சொல்லுவாங்க. ஓகேங்களா. எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜியோ இருக்கும். ஏன்னா சர்வீஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா இப்போ ரீசெண்டா சென்னையில வந்து இந்த சைக்ளோன் ப்ராப்ளம்னால சர்வீஸ் கொஞ்சம் பேடா இருந்துச்சு. பட் திரும்ப கம்பேக் கொடுத்துட்டாங்க, அது நல்லா இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஆக்ட் சொல்லுவேன், மூணாவது பாத்தீங்கன்னா ஏர்டெல் சொல்லுவேன். ஓகேங்களா. இது ஓவரால் இவ்வளவுதான் விஷயம். இது எல்லா டீட்டெயிலும் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன், இது செக் பண்ணி பாத்துக்கலாம். இந்த வீடியோ கொஞ்சமாக யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு பெரிய பூஸ்டா இருக்கும், ரொம்ப மோட்டிவா இருக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.